வீட்டில் விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நாளைக்கு கோர்ட்டில் கேஸு. என் பையனுக்கு ஒரு ஆதாரம் கூட இன்னும் கிடைக்கலையே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, என் பையன் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டான், என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அழாத, இங்கே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம பையன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக தம்பி இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுறவனே கிடையாது, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிகிட்ருக்காங்க. வேதா தான் போயிருக்கா, ஏதாவது சாட்சி கிடச்சா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. வேதா அப்படி தேடி தேடி பார்க்குறாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ சாமிக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ தான் எல்லாமே பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காருன்னா அதுக்கு காரணமும் நீ தான், நீ எப்படியாவது அவரை காப்பாற்றணும், அதுக்கு தேவையான சாட்சி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேதா ஃபோன் பண்ணுறாங்க வசந்துக்கு, இங்கே வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டு இந்துமுகி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. தேடி பார்த்து கரெக்டாக அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே அந்த மாதிரி யாருமே இல்லையே, அவங்க இங்கே இல்லை, ஊர்லேயே இல்லை, வெளியே ஊர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் வேதாக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, இல்லை ஏதோ பொய் சொல்கிறாங்க, இவங்க உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த்கிட்ட சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அப்படி பார்க்குறாரு. சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. இங்கே பாரு, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமா, டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் விசாரிக்கணும் டாக்டர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அந்த வேலைக்காரம்மா. சரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. போயிட்டு இல்லை முக்கியமானவங்க யாரோ வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே பார்த்தோன்னே வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி நீங்கள் வீல் சேரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, கால் தெரியாமல் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போகிறாங்க. வேதா போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தயவு செய்து விக்ரமை காப்பாற்றுங்க, மிர்னாலினி இறந்துட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான்